ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் லில்லி அக்கா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் லில்லி அக்கா வீட்டில் வச்சு இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். ஓகேங்களா? 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வச்சு இன்றைக்கி நாங்கள் எப்படி குழம்பு வைக்கிறோன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறம் வந்து இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு மட்டனுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு பெசல். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே எண்ணெய் காயிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. அப்படியே இங்கே கொண்டு வாங்க. அப்படியே வாங்க. அப்படியே கொண்டு வாங்க. மின்ம வந்து எல்லாத்தையும் காமிங்க. இங்கே காமிங்க, பொருள்களை காமிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து சட்டியை கட்டுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம். அப்புறம் வந்து கொண்டாடி வெடிக்குது. சிம்மில் வச்சுக்கிடுங்க அடுப்பை. வச்சுட்டு அடுத்தால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஹைலைட்டான கருவேப்பிலை போடுறோம். அப்புறம் வந்து எப்பவும் மட்டன் குழம்புக்கு வந்து அப்புறம் வந்து வெங்காயமும் 2 ஏலக்காய் வச்சுருக்கு. பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயம், ஏலக்காய் ஒரு 2 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன். ஓகேங்களா? போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விடுறோம். ஓகே, நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு போடுறேன். ஹோல்டு பண்ணுங்க. இப்போ உள்ள அடுப்புக்குள்ளே காட்டுங்க. இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த சட்டி அந்த இது தெரியல, அது வரைக்கும் காட்டுங்க. எடுங்க. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு இந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா இப்படி வதக்கிக்கிட்டோம். இப்போ வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கறியை நம்ம புனிஞ்சு போடுறோம். கறியை வந்து நல்லா புனிஞ்சு போட்டு நல்லா கிண்டணும். வாங்க. நல்லா கறியை நல்லா கிண்டி விடணும். பார்த்துக்கோங்க. நல்லா கறியை போட்டு நல்லா மட்டனை போட்டு வெங்காயத்தில் போட்டு பெரட்டணும். நல்லா பெரட்டி இஞ்சி பூண்டை வந்து நம்ம வந்து இந்த மட்டனெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துன்னா இஞ்சி பூண்டு போடணும். அப்போ தான் அந்த மட்டன் வாசமும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தை போட்டுட்டு இஞ்சி பூண்டை போட்டுருவாங்க. அது வந்து அவ்வளோ ஹைலைட் கிடையாது. நம்ம மட்டனை போட்டு இந்த பாருங்க, நல்லா அந்த மட்டன் எப்படி பாருங்க, அப்படி குடிச்சு நல்லா பிறகுதா. இனிமேல் நான் இஞ்சி பூண்டு உங்களுக்கு எப்போ போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இப்படி வந்து நல்லா அடுப்பை வந்து ஏற்றி மூடி வச்சுருங்க. அந்த கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு போடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, கறி குழம்பு பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. உள்ளே கட்டுங்க அக்கா, சட்டி கட்டுங்க. கறியை காட்டுங்க. சரிங்களா? கறி காட்டுற அளவுக்கு காட்டுங்க. தூக்கி காட்டுங்க. ஓகேங்களா? இப்படி கறி வந்து நல்லா தண்ணி விட்டு வரும். பார்த்துக்கோங்க. இந்த டைமில் எடுங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பூண்டும் தட்டி வச்சுருக்கோமா, நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதை நல்லா இப்போ வதக்கணும். பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு கருகாமல் மட்டன் வாசம் நம்மளுக்கு எடுக்கும். இப்போ அடுப்பை ஏற்றி வச்சுக்கலாம். ஏற்றி வச்சு இஞ்சி பூண்டை வதக்கிட்டு மசாலா எப்போ போடுறேன், தக்காளி எப்போ போடுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி போடலாம். சின்னதுன்னா 2, பெருசுனா 1. பொடிசாக கட் பண்ணி நம்ம அதை போடுறோம். அதை போட்டு என்ன பண்ணுறோம், நல்லா கிண்டுறோம். மட்டன் வாசம் அப்படி அடிக்கி ஹைலைட்டாக வச்சு பாருங்கள். இதே மாதிரி மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டன் அப்படியே பூவாட்டமாக மட்டன் வீடே மணக்குது. கம்மக்கம்மான்னு. தக்காளி போட்டு கிண்டிட்டு நான் மசாலா எப்போ போடுறேன்னு காமிக்கிறேன். ஹோல்டு பண்ணுங்கள். பண்ணிக்கலாம்.
மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி மசாலா காட்டுறீங்களா? சில்லி மசாலா. அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. அப்புறம் வந்து நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போல் போடுறேன். ஒரு ஸ்பூன் போல் போடுறேன். ஓகேங்களா? வேறு நீங்கள் உப்பு பார்த்து உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டணும். மசாலா இந்த மாதிரி நல்லா மசாலாவை ஹைலைட்டாக கிண்டணும். கிண்டி தண்ணி எப்படி ஊற்றி எத்தனை விசில் வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் கிண்டி எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மசாலா வந்து பார்த்திங்களா இப்படி நல்லா மட்டன் குழம்பு இப்படி கிண்டி எடுக்கணும். ஓகே, வந்து கொஞ்சம் மூடி வச்சோன்னா லைட்டாக தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி ஊற்றி நான் காமிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா அந்த மசாலாவை போட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலாவை போட்டு இப்படி கிண்டிட்டு பச்சை வாடெல்லாம் போயிடும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். ஓகே, கறிக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா உப்பும் போட்டிருக்கோம். இப்போ கிண்டி நல்லா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு கலக்கிட்டு அப்புறம் வந்து வெளியேக்கா பாருங்கன்னு எவ்வளோ தண்ணி ஊற்றணும். வாங்க அப்படி கொண்டுக்கிட்டு தண்ணி வச்சு மூடி வச்சிடலான்னு சொல்கிறேன். எத்தனை விசில் வைக்கணும்? 5. பாருங்க கறி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ அளவு தண்ணி. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இவ்வளோ தண்ணி போதும் குழம்பு இப்படி நிற்கிறதுக்கு. இது வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி மசாலா போட்டு நான் எப்படி கிண்டணுன்னோ அது மாதிரி போடுங்க. அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். அடுப்பை ஏற்றிக்கங்க. நல்லா இந்த இதை வந்து அடுப்பை போட்டு வச்சு 7 விசில் வச்சுட்டு உங்களுக்கு நான் மட்டன் வச்சுட்டு திறந்து காமிக்கிறேன். ஓகே, ஹோல்டு பண்ணுங்க. 7 விசில் அடிச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். அதுக்கு முறை உங்களுக்கு நான் கறி வந்து விசில் போன பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேயா? ஹோல்டு பண்ணிடுங்க. இப்போ வந்து 7 விசில் அடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. மட்டனுக்கு 7 விசில் வைங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம திறந்து பார்த்து குழம்பு. இப்போ இது நம்ம மட்டன் குழம்புக்கெல்லாம் தேங்காய் போடலை பார்த்துக்கோங்க. தேங்காய் போடாத உள்ளே காட்டுங்க. தேங்காய் போடாத மட்டன் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குழம்பு ஹைலைட்டாக அப்படி அழகாக மட்டன் குழம்பு சாப்பிட்டா பஞ்சு மாதிரி எப்படி இருக்குது? பஞ்சு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் போடாமையும் வைக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு சில தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் தேங்காய் போட்டு காமிக்க. இது மட்டன் குழம்பு தேங்காய் போடாத குழம்பு. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்ம இந்த குழம்பு எங்கள் அக்கா வீட்டில் வெள்ளி அக்கா வீட்டில் வந்து மட்டன் குழம்பு வச்சு நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி ஹைலைட்டாக பாருங்கள் எப்படி மட்டன் குழம்பு இருக்குன்ட்டு. மட்டன் குழம்பு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது. ஓகே, வச்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மட்டன் பாருங்கள், காமிங்கங்க. மட்டன் எவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ஹைலைட்டாக இருக்குது. தெரியுதா? இந்த மாதிரி வச்சு ஒரு துண்டு வச்சு எப்படி இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக மட்டன் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்துங்க. கல்யாணம் வீட்டு மட்டன் மாதிரி. இது மாதிரி நீங்களும் ஒரு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எங்கள் அக்கா வீட்டில் வந்து இது ஒரு மட்டன் குழம்பு வச்சு எங்கள் சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் எங்கேயும் இருக்காது. அப்படியே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான இன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு இதில் வந்து ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். ஓகேயா? எப்படி இருக்குன்னு நீங்களும் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை. ஓகே, ரெட்டா?